V4 வீடியோ நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் ரியாஸ் கமத் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிற நபர் வந்து மிக சீனியர் நடிகர், தயாரிப்பாளர், எல்லாருமே பன்முக கலைஞர்னு கூட சொல்லலாம். திரு சங்கிலி முருகன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆனால் சினிமா இப்போ ஒரு மாதிரியாக போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக, நிச்சயமா. இதெல்லாம் தெரிஞ்ச நேரத்தில் இன்னைக்கெல்லாம் ஒதுங்கி அப்படியே இன்னைக்கு வந்து மக்கள் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு, பார்த்துட்டு இருக்கு. ரொம்ப இல்லை சார், இந்த சேனல்ஸ் நிறைய வந்தது. ஆமாம் சார். இந்த ஓடிடி. ஆமாம். ரொம்ப கொடுமை சினிமா. நல்ல வேலை என் காலம்லாம், நான் படம் எடுத்த காலம்லாம், நான் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி படம் எடுத்துப்போம். கண்டிப்பாக. நான் டிஸ்ட்ரிபியூட்டர் காசுலாம் படம் எடுப்பேன். எல்லாமே வாரம் ஷெட்யூல் போட்டிருப்போம். மதுரையில் ஷூட்டிங் 40 நாள் நடக்குதுன்னா அவங்க பேமெண்ட்டு அந்த 15 நாளைக்கு ஒரு தடவை அந்த ஸ்பாட் கொண்டு வந்துடுவாங்க. ஒரு நாள் ராத்திரி 2 மணிக்கு கதவை தட்டினா, நான் தூங்கிட்டு இருக்கேன். டேல ஷூட்டிங் இருந்தேன், தூங்கிட்டு இருக்கேன். ரொம்ப நேரம் தட்டிட்டு அந்த ஆளத்தை கதவை திறக்கலன்னு திரும்பி போய்கிட்டு இருக்காரு. இன்னும் சத்தம் கடிச்சு கதவை திறந்து பார்க்குறேன். யார் அப்படின்னா திரும்புகிறா, சேலம் டிஸ்ட்ரிபியூட்டர் பணம் கொண்டாந்துருக்காரு. மறக்க முடியாது சார். இன்றைக்கி அந்த மாதிரி என்ன நைட்டில் வந்து காலையில் கூட தான் இல்லை, எங்களுக்கு சேலத்தில் வந்து 9 மணிக்கு இறங்கி 2 மணிக்கு 160 மைல் தான் பக்கம் சேலம். மதுரைக்கு வந்துருச்சு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் கொடுத்து இப்போ புறட்டுன்னா காலையில் வீட்டுக்கு போயிடுவேன். கேசியரை கூப்பிடுங்க, லைட்டை போட்டு அது பக்கத்து பிரட்டி அது இதில் இதை வர வச்சுக்குவார். இவ்வளோ முதல்ல 10 லட்சம், இப்போ இத்தனை லட்சம் அப்படின்னு வர வச்சு கையில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டரும் ஸ்பாட்டில் கொண்டாந்து கொடுத்துருவாங்க. பொண்ணான காலம். சினிமா படம் வித்துறோம், படம் ரிலீஸ் ஆகிரும். ராமராஜனை வச்சு முதல்ல புதுமுகம் யாருமே தெரியாது. எல்லா ஏரியாவும் விற்று போச்சு. எல்லா ஏரியாவும் 100 days. ராமராஜன் ஜெயங்கின்னு பறந்துட்டாரு. கண்டிப்பாக. 2வது படம் எனக்கு கால்ச்சி விடுங்க, பெரிய தகராறு எங்கள் ஊர் காரணமாக. இப்போ அப்படி அதே மாதிரி கார்த்திக்கு போய் தூசி தட்டி எழுப்புன மாதிரி. ஆமாம். எல்லாரும் கட்டிக்கார பாண்டி நடத்தங்க என்ன கார்த்திகை போட்டிருக்கீங்க, கார்த்திகை போட்டிருக்கீங்க விசாரிக்காதவங்களே. அதெல்லாம் சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சார் அது. ஆமாம். இல்லை, கள்ளக்குறிச்சியில் நான் வந்து தேட்டர் இப்போ கேம்ப் அட்டன் பண்ணியிருக்கேன். கார்த்திக் நிரோஷா. ஆமாம். நான் சொன்னேன், நான் பார்த்துக்குவேன் தம்பி. அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல சார். ஒரே ஷெடியூலாக அவர் வாழ்க்கை, சினிமா வாழ்க்கையில் ஒரு படத்தை ஒரே ஷெடியூலில் நடித்தது ஏன் தான். ஆமாம், அதான் அருமையான. அதான் ஏனோ தானோன்னு நடித்த படம். 40 நாள் 39 நாளில் முடிச்சிட்டேன். அவர் ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்து கொடுத்துட்டு ட்ரெயினை புறப்பட போது நின்றுட்டுருக்கேன். பாண்டியன் புறப்பட கொஞ்சம் டக்குன்னு கீழே இறங்கி வந்து காலை தொட்டு விட்டார். வாழி தம்பி, உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், பெரியவங்க நீ ஆசீர்வாதம். ட்ரெயின்லேயே இறங்கிட்டார். கரெக்டாக நடந்தார். நான் புறப்படும்னே ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன். காசிம் பாய் தான் அவருக்கு. ஆமாம், மேக்கப். அவரு காஸ்டியூமர். பெரிய சிவாஜி முத்துராமனுக்கு அவர் தான் காஸ்டியூமர். நான் படத்துக்கு வேணுங்கிற ட்ரெஸ் பூரா சொல்லி முதல்ல எல்லாம் எடுத்தாச்சு, எல்லாம் பேக்கப் பண்ணிடுச்சு. சொன்னேன் காசிம் பாய்க்கு சம்பளம் எவ்வளவு, ஃபுல் செட்டில்மெண்ட், கையெழுத்து போடுவாங்க. ஒரு சந்தேகம் பாய் சொல்லு, நீங்கள் ஒர்க் பண்ண படத்தில் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபுல் செட்டில்மெண்ட் எங்கேயா வாங்கியிருக்கல, ஏங்க முடிஞ்சே வாங்க முடியல, நீங்கள் முதல்லையே கொடுக்குறீங்க. ஆச்சரியமாக இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் புதுசாக இருக்குது, என்னையும் வர வேணான்றீங்க. ஒரு பையனை மட்டும் அனுப்புகிறேன். சரி, இந்த ரசீத்து ஒரு பையனை அனுப்பிச்சார். ஏன்னா சீன் நான் தான் கதை, எந்தெந்த என்ன ட்ரெஸ் வேணும், எத்தனை காசு வேணும். அது சொன்ன படித்த பிள்ளை ஏதாவது சட்டை கிட்டே கேட்டால் வாங்கி கொடுங்க. அது மாதிரி ஷர்ட் கேட்டார், ஒரு ரெடிமேட் ஷர்ட் எடுப்பார். அது தயாரிப்பு சைடில் போகும்போது இதுதான் பர்ஃபெக்டாக நம்ம முதல்ல கரெக்ட் பண்ணிக்கணும். ஆர்டிஸ்ட்டை போடாது. அதுக்கு ஏற்றாப்புல வந்து யூஸ் பண்ணிட்டா கரெக்டாக போயிட்டாங்கன்னா ஷெட்யூல் வரும். இப்போ என்ன எடுக்கிறதுன்னு தெரியாது. என்ன சீன் இந்த சீன் அந்த 2 ஷார்ட் எடுத்து இவங்க டிஸ்கஸ் பண்ணுறதுல ஆர்டிஸ்ட்டு என்ன அவங்க பேசிக்கிட்டு ஸ்பாட்டுக்கு வந்தால், இப்போ பொசிஷன் சார் நீ வர்றீங்க பேசி ஃபுல் சீன் படித்தாச்சு. அதில் எது இப்போ 2 பேரும் பேசிக்கிறது. நெக்ஸ்ட் ஷாட் அது, அடுத்த ஷார்ட்டு 2 பேரும் முறைச்சிட்டு நீங்கள் அவுட் போடுறது சார், இவர் ஜூம் சார்ஜ் பண்ணுறது. ஓகே ரெடி அதுக்கேற்ற ஆர்டிஸ்ட்டு ரெடி ஆகிக்கணும்.
பொசிஷன் சொல்ல போகிறோம் எடுத்துடுவாங்க. அது இதெல்லாம் சந்தேகமாக அங்கே வந்து பேசுகிறதுலாம் அதுக்காக தான் பர்ஃபெக்டாக எந்த சந்தேகமும் இருக்காங்க படத்தில். அதனால 40 நாள் முடிச்சுட்டு இருந்தேன் ஒவ்வொரு படத்தையும். அதுக்கு மேலே இன்னும் நமக்கு தாங்காது.